இன்றைய வேத வசனம் ரோமர் 5:8. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, லூக்காவில் பார்க்கிறோம், ஒரு ஊதாரி மகன் தன்னுடைய தகப்பனிடம் தன்னுடைய பங்கை கேட்டு வாங்கிக் கொண்டு அவன் இஷ்டம் போல உலக இச்சைகள், வேசித்தனங்கள், சந்தோஷங்கள் என பாவ வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவித்து அவனிடம் உள்ள எல்லா பணத்தையும் செலவழித்தான். அவன் குடியிருந்த தேசத்தில் பஞ்சம் உண்டானதினால் ஒருவனிடத்தில் போய் அண்டைக் கொண்டு அவனிடம் உள்ள பன்றிகளை மேய்க்கும் வேலையை செய்து வந்தான். அந்த பன்றிகள் தின்றுகின்ற தவட்டினால் தன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ள எண்ணினான். அப்போது அவனுடைய புத்தி தெளிந்து, என்னுடைய தகப்பனிடத்தில் எத்தனையோ கூலிக்காரர்களுக்கு நல்ல உணவு இருக்கிறது, அவரிடத்தில் போனால் எனக்கு கிடைக்கும். நான் அவரிடத்தில் போய் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனி உன்னுடைய குமாரன் என்று சொல்வதற்கு கூட நான் பாத்திரனல்ல, உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று எண்ணி போனான். ஆனால் தகப்பனோ அவன் பாவியாய் இருந்தாலும் தன்னுடைய மகன் என்று அன்பினால் தூரத்திலே கண்டு ஓடிச் சென்று முத்தமிட்டான், உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டாடினான். இதில் தகப்பன் என்று இயேசுவை குறிப்பிடுகிறார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ஒரு பாவத்தை செய்திருந்தாலும், உலகத்தின் இச்சையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும், புத்திதெளிந்து இயேசுவிடம் நீங்கள் வரும்போது பாவி என்று உங்களை புறக்கணிக்காமல் உங்கள் பாவத்தை, அக்கிரமத்தை மன்னித்து அன்பாய் முத்தமிட்டு உயர்ந்த வஸ்திரத்தை உத்தி அழகு பார்ப்பார், கொண்டாடுவார். ஏனென்றால் அவர் உங்கள் மேல் அன்பாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.